வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்துட்ருக்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டாபிக் கீழே வர எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு. எவ்வளோ ஒன் வேர்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் சொத்துக்கள் மற்றும் மூலதனங்களின் உரிமையாளர் யார்? முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் சொத்துக்கள் மற்றும் மூலதனங்களின் உரிமையாளர் யார்? ஆப்ஷன் பி, தனிநபர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள். தனிநபர்கள், தனியார் நிறுவனங்கள். சமதர்ம பொருளாதார அமைப்பில் நிலவும் அங்காடி போட்டி எத்தகையது? சமதர்ம பொருளாதார அமைப்பில் நிலவும் அங்காடி போட்டி எத்தகையது? ஆப்ஷன் பி, பண்டங்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தியையும் பகிர்வையும் அரசே முற்றிலும் கட்டுப்படுத்துவதால் போட்டி இருப்பதில்லை. சமதர்ம பொருளாதாரத்தை வர எல்லாமே கவர்மெண்ட்டே தான் ரூல் பண்ணும். ஸோ போட்டின்றது இருக்காது. அதுதான் சொல்லியிருக்காங்க. பண்டங்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தியையும் பகிர்வையும் அரசே முற்றிலும் கட்டுப்படுத்துவதால் போட்டி இருப்பதில்லை. சமதர்ம பொருளாதார முறையில் இலவசமாக மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிக முக்கிய சமூக சேவைகள் எவை? சமதர்ம பொருளாதார முறையில் இலவசமாக மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிக முக்கிய சமூக சேவைகள் எவை? ஆப்ஷன் பி, இலவச மருத்துவம், கல்வி மற்றும் பயிற்சி. இலவச மருத்துவம், கல்வி மற்றும் பயிற்சி. கலப்பு பொருளாதாரத்தில் நிலவும் வளங்களின் ஒதுக்கீடு மற்றும் பயன்பாட்டை அரசு எவ்வாறு உறுதி செய்கிறது? கலப்பு பொருளாதாரத்தில் நிலவும் வளங்களின் ஒதுக்கீடு மற்றும் பயன்பாட்டை அரசு எவ்வாறு உறுதி செய்கிறது? ஆப்ஷன் பி, வளங்களின் சரியான பயன்பாட்டை உறுதி செய்ய அரசு தனியார் துறையை மறைமுகமாக கட்டுப்படுத்துகிறது. வளங்களின் சரியான பயன்பாட்டை உறுதி செய்ய அரசு என்ன பண்ணுது? தனியார் துறையை, பிரைவேட் டிபார்ட்மெண்ட்டை மறைமுகமாக கட்டுப்படுத்துது. கலப்பு பொருளாதார அமைப்பின் ஒரு முக்கிய குறைபாடாக கருதப்படுவது எது? கலப்பு பொருளாதார அமைப்பின் முக்கிய குறைபாடாக கருதப்படுவது எது? ஆப்ஷன் பி, பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் இடையே முறையான ஒருங்கிணைப்பு இல்லாமையும் போட்டி மனப்பான்மையும். பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் இடையே முறையான ஒருங்கிணைப்பு இல்லாமையும் போட்டி மனப்பான்மையும். ஒரு குறிப்பிட்ட புள்ளி காலத்தில் அளவிடப்படும் மாறிகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஒரு குறிப்பிட்ட புள்ளி காலத்தில் அளவிடப்படும் மாறிகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ பாயிண்ட் ஆஃப் டைம்னாலே சொல்லியிருக்கேன், இருப்பு மாறி தான் வரும். ஸோ அவை இருப்பு மாறிகள் எனப்படும். பாயிண்ட் ஆஃப் டைம்னா இருப்பு மாறிகள், பீரியட் ஆஃப் டைம்னா தடைபடா ஓட்ட மாறிகள். இருதுறை பொருளாதார மாதிரியில் இல்லத்துறையானது தங்களின் நுகர்வு பண்டங்களுக்கான செலவுகளை எந்த துறைக்கு செலுத்துகிறது? இருதுறை பொருளாதார மாதிரியில் இல்லத்துறை தனது நுகர்வு பண்டங்களுக்கான செலவுகளை எந்த துறைக்கு செலுத்துகிறது? அவங்க 2 துறை தான் இருக்குது. அப்போ இல்லத்துறை யாருக்கு செலுத்துவாங்க? நிறுவனத்துறைக்கு தான் செலுத்துவாங்க. ஸோ ஆப்ஷன் பி, நிறுவனத்துறைக்கு. 3 துறை பொருளாதார மாதிரியில் அரசாங்கம் இல்லத்துறையிடமிருந்து எதனை வரியாக வசூலிக்கிறது? அதாவது 3 துறை மாதிரியில் அரசு இல்லத்துறையிடமிருந்து எதனை வரிகளாக பெறுகிறது? ஆப்ஷன் பி, வருமான வரி போன்ற நேரடி வரிகளை. வருமான வரி போன்ற நேரடி வரிகளை. 4 துறை திறந்த பொருளாதார மாதிரியின் ஒட்டுமொத்த வருமான சமநிலை சமன்பாட்டில் M என்பது எதனை குறிக்கிறது? 4 துறை திறந்த பொருளாதார மாதிரியின் ஒட்டுமொத்த வருமான சமநிலை சமன்பாட்டில் M என்பது எதனை குறிக்கிறது? ஸோ X அப்படின்றது ஏற்றுமதி, M அப்படின்றது இறக்குமதி. பேரியல் பொருளாதாரம் ஒரு பொருளாதார அமைப்பின் எத்தகைய நீண்டகால போக்கினை புரிந்து கொள்ள உதவுகிறது? பேரியல் பொருளாதாரம் ஒரு பொருளாதார அமைப்பின் எத்தகைய நீண்டகால போக்கினை புரிந்து கொள்ள உதவுகிறது? ஆப்ஷன் பி, நாட்டு வருமானம் மற்றும் அதன் பங்குகளின் போக்கு. நாட்டு வருமானம் மற்றும் அதன் பங்குகளின் போக்கு.
பொருளாதார மாதிரிகளில் எதனை பகுப்பாய்வு செய்ய வருமானத்தின் சுழல் ஓட்டம் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் மிக முக்கிய அடிப்படையாக திகழ்கிறது? பொருளாதார மாதிரிகளில் எதனை பகுப்பாய்வு செய்ய வருமானத்தின் சுழல் ஓட்டம் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் மிக முக்கிய அடிப்படையாக திகழ்கிறது? ஆப்ஷன் பி தேசிய கணக்குகள் மற்றும் பேரியல் பொருளாதாரம். தேசிய கணக்கு மற்றும் பேரியல் பொருளாதாரம். ஒரு நாட்டில் நிலவும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை போன்ற பெரும் பொருளாதார சிக்கல்களுக்கு அறிவியல் பூர்வ விசாரணை மூலம் தீர்வு காண உதவும் பிரிவு எது? ஒரு நாட்டில் நிலவும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை போன்ற பெரும் பொருளாதார சிக்கல்களுக்கு அறிவியல் பூர்வ விசாரணை மூலம் தீர்வு காண உதவும் பிரிவு எது? ஆப்ஷன் பி பேரியல் பொருளாதாரம். ஆப்ஷன் பி பேரியல் பொருளாதாரம். முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் இறுதி வடிவில் கட்டுப்படுத்தும் முதன்மை சக்தி எது? முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் இறுதி வடிவில் கட்டுப்படுத்தும் முதன்மை சக்தி எது? ஆப்ஷன் பி விலை இயங்குமுறை. விலை இயங்குமுறை. சமதர்ம பொருளாதார அமைப்பில் முற்றிலும் இல்லாத அல்லது சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ள உரிமை எது? சமதர்ம பொருளாதார அமைப்பில் முற்றிலும் இல்லாத அல்லது சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ள உரிமை எது? ஆப்ஷன் பி தனிநபர் சொத்துரிமை மற்றும் வாரிசுரிமை. தனிநபர் சொத்துரிமை மற்றும் வாரிசுரிமை. இந்த தனிநபர் சொத்துரிமை முதலாளித்துவ பொருளாதாரத்தில் மட்டும்தான் வரும், மிச்ச ரெண்டுலேயுமே வராது. கலப்பு பொருளாதாரத்தில் நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களின் அடிப்படை பொருளாதார சிக்கல்கள் எதன் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் மூலம் தீர்க்கப்படுகின்றன? கலப்பு பொருளாதாரத்தில் நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களின் அடிப்படை பொருளாதார சிக்கல்கள் எதன் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் மூலம் தீர்க்கப்படுகின்றன? ஆப்ஷன் பி விலை இயக்கமுறை, அரசின் தலையீடு ஆகிய இரண்டின் மூலம். விலை இயக்கமுறை மற்றும் அரசின் தலையீடு ஆகிய இரண்டின் மூலம். கலப்பு பொருளாதார அமைப்பில் தனியார் துறை முதலீட்டாளர்கள் தங்களின் புதிய தொழில் முயற்சிகளை சுருக்கிக் கொள்ள காரணமாக இருக்கும் முக்கிய உளவியல் காரணி எது? கலப்பு பொருளாதார அமைப்பில் தனியார் துறை முதலீட்டாளர்கள் தங்களின் புதிய தொழில் முயற்சிகளை சுருக்கிக் கொள்ள காரணமாக இருக்கும் முக்கிய உளவியல் காரணி எது? ஆப்ஷன் பி அரசு தங்களை எப்போது நாட்டுடைமையாக்குமோ என்ற பயம். அரசு தங்களை எப்போது நாட்டுடைமையாக்குமோ என்ற பயம். ஒரு குறிப்பிட்ட புள்ளி காலத்தில் கணக்கிடப்படும் வெளிநாட்டு செலவாணி இருப்பு என்பது எந்த மாறியை சார்ந்தது? ஒரு குறிப்பிட்ட புள்ளி காலத்தில் கணக்கிடப்படும் வெளிநாட்டு செலவாணி இருப்பு என்பது எந்த மாறியை சார்ந்தது? ஆப்ஷன் பி இருப்பு மாறி. ஆப்ஷன் பி இருப்பு மாறி. நெக்ஸ்ட்டு இருதுறை பொருளாதாரத்தின் வருமான சுழல் ஓட்டத்தில் இல்லத்துறையிடமிருந்து நிறுவனத்துறை எதனை பெற்றுக்கொண்டு உற்பத்தி பணியை தொடங்குகிறது? இருதுறை பொருளாதாரத்தின் வருமான சுழல் ஓட்டத்தில் இல்லத்துறையிடமிருந்து நிறுவனத்துறை எதனை பெற்றுக்கொண்டு உற்பத்தி பணியை தொடங்குகிறது? உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு. இது ஆல்ரெடி பார்த்தது தான். நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு. முத்துறை பொருளாதார மாதிரியில் அரசாங்கம் நிறுவனத்துறைக்கு வழங்கும் நிதி உதவிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? முத்துறை பொருளாதார மாதிரியில் அரசாங்கம் நிறுவனத்துறைக்கு வழங்கும் நிதி உதவிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் பி மானியங்கள். ஆப்ஷன் பி மானியங்கள். 4 துறை திறந்த பொருளாதார மாதிரியின் ஒட்டுமொத்த சமன்பாட்டில் x மற்றும் m ஆகிய குறியீடுகள் எவற்றை குறிக்கின்றன? 4 துறை திறந்த பொருளாதார மாதிரியின் ஒட்டுமொத்த சமன்பாட்டில் x மற்றும் m ஆகிய குறியீடுகள் எவற்றை குறிக்கின்றன? ஆப்ஷன் சி x அப்படின்றது ஏற்றுமதி, m அப்படின்றது இறக்குமதி. பேரியல் பொருளாதார கொள்கைகளை உருவாக்குவதன் முக்கிய நோக்கம் என்ன? பேரியல் பொருளாதார கொள்கைகளை உருவாக்குவதன் முக்கிய
நோக்கம் என்ன? ஆப்ஷன் பி பொருளாதாரத்தின் அடிப்படை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதும் தடைகளை தகர்த்து வளர்ச்சியை அடைவதும் ஆகும். பொருளாதாரத்தின் அடிப்படை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதும் தடைகளை தகர்த்து வளர்ச்சியை அடைவதும் ஆகும். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் பணவீக்கம் ஏற்படும் போது எத்தகைய சூழல் நிலவுகிறது? ஒரு நாட்டோட பொருளாதாரத்தில் பணவீக்கம் ஏற்படும் போது எத்தகைய சூழல் நிலவுகிறது? ஆப்ஷன் பி பொதுவான விலையளவு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்லும். பொதுவான விலையளவு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்லும். பேரியல் பொருளாதாரத்தின் முக்கிய குறைபாடான தொகுத்தலில் தவறுகள் என்பது எதனை குறிக்கிறது? பேரியல் பொருளாதாரத்தின் முக்கிய குறைபாடான தொகுத்தலில் தவறுகள் என்பது எதனை குறிக்கிறது? ஒரு தனி மனிதருக்கு சரியானவை ஒரு நாட்டிற்கு சரியாக இருக்காது என்ற உண்மை. ஒரு தனிநபருக்கு சரியானவை நாட்டிற்கு சரியாக இருக்காது என்ற உண்மை. முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் சமுதாயத்தில் சொத்துக்கள் சிலரது கைகளில் மட்டும் குவிவதால் ஏற்படும் விளைவு என்ன? முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் சமுதாயத்தில் சொத்துக்கள் சிலரது கைகளில் மட்டும் குவிவதால் ஏற்படும் விளைவு என்ன? ஆப்ஷன் பி வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கின்றன. வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகள் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி ஏற்படுது, அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்பான அனைத்து முடிவுகளையும் மைய அதிகார அமைப்பை எடுப்பதால் ஏற்படும் முக்கிய தீமை எது? சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்பான அனைத்து முடிவுகளையும் மைய அதிகார அமைப்பை எடுப்பதால் ஏற்படும் முக்கிய தீமை எது? ஆப்ஷன் பி சிவப்பு நாடா முறை மற்றும் அதிகார வர்க்கத்தின் ஆதிக்கம். சிவப்பு நாடா முறை, அதிகார வர்க்கத்தின் ஆதிக்கம். கலப்பு பொருளாதார அமைப்பில் அரசு எத்தகைய வரிமுறையை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் வருமான சமத்துவத்தை கொண்டு வர முயல்கிறது? கலப்பு பொருளாதாரத்தில் அரசு எத்தகைய வரிமுறையை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் வருமான சமத்துவத்தை கொண்டு வர முயல்கிறது? ஆப்ஷன் பி வளர்வீத வரிமுறை. வளர்வீத இதுக்குரிய ஆன்சர் வளர்வீத வரிமுறை. நெக்ஸ்ட்டு கலப்பு பொருளாதாரத்தின் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். கலப்பு பொருளாதாரத்தில் நிலவும் ஒருங்கிணைப்பில்லாமை குறைபாடு எதனால் எழுகிறது? கலப்பு பொருளாதாரத்தில் நிலவும் ஒருங்கிணைப்பில்லாமை என்னும் குறைபாடு எதனால் நிலவுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஆகிய இரண்டும் வேறுபட்ட நோக்கங்களுடன் செயல்படுவதால். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஆகிய இரண்டும் வேறுபட்ட நோக்கங்களுடன் செயல்படுவதால். பொருளாதார மாறிகளில் மூலதன இருப்பு மற்றும் வேலை இல்லாமை அளவு ஆகியவை எத்தகைய மாறிகள் ஆகும்? மூலதன இருப்பும் வேலை இல்லாமை அளவும் எத்தகைய மாறிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி இருப்பு மாறிகள். ஒரு குறிப்பிட்ட காலகட்ட அளவில் பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பாயிண்ட் ஆஃப் டைம்னா இருப்பு மாறி, பீரியட் ஆஃப் டைம்னா தடைபடா ஓட்ட மாறி. கணக்கிடப்படும் நாட்டு வருமானம் முதலீடு ஆகியவை எந்த மாறியை சார்ந்தவை? ஒரு குறிப்பிட்ட காலகட்ட அளவில் கணக்கிடப்படும் நாட்டு வருமானம் மற்றும் முதலீடு ஆகியவை எந்த மாறியை சார்ந்தவை? ஆப்ஷன் பி தடைபடா ஓட்ட மாறிகள். முத்துறை பொருளாதார மாதிரியில் அரசாங்கம் இல்லத்துறையிடமிருந்து நிறுவனங்களிடமிருந்தும் வரிகளை வசூலிப்பது ஒட்டுமொத்த வருமான ஓட்டத்தில் எதனை ஏற்படுத்துகிறது? என்ன சொல்கிறாங்க? முத்துறை பொருளாதார மாதிரியில் அரசாங்கம் இல்லத்துறையிடமிருந்தும் நிறுவனங்களிடமிருந்தும் வரிகளை வசூலிப்பது ஒட்டுமொத்த வருமான ஓட்டத்தில் எதனை ஏற்படுத்துகிறது? ஆப்ஷன் பி வருமான கசிவு அல்லது திரும்பப் பெறுதல். வருமான கசிவு அல்லது திரும்பப் பெறுதல். ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம நியூ கண்டென்ட் பார்க்கலாம். இதோட நமக்கு MCQ கொஸ்டின் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 30 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணுங்க? ஏன்னா இதில் நிறையா கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்தது. ஸோ எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணுங்கள் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த எக்ஸாமுக்குரிய ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்த கண்டென்ட்டோட புக் கண்டென்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக கிடைக்கும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.